விதி கொளத்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று அவர் சூசகமாக மறைமுகமாக ஒரு பதிலை அளித்திருக்கிறார். இதனால் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. எப்போது என்பதுதான் இப்போது கேள்விக்குறி. அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா, துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று கூறியிருக்கிறார். அதாவது அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை நியமிப்பதில் ஏமாற்றம் இருக்காது என்று அவர் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக விரைவில் அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பு அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பியவுடன் இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம். அப்போது கோரிக்கை வலுத்திருக்கிறது, ஆனால் இன்னும் பழுக்கவில்லை என்று அவர் கூறியிருந்தார். இப்போது பழுத்து விட்டது போல இன்றைய பேட்டியில் அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பலரும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படுவார், 10 நாட்களில் அறிவிக்கப்படுவார் என்று தாமோ அன்பரசனும், ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படுவார் என்று பல்வேறு அமைச்சர்களும் கருத்து தெரிவித்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்ற பதிலை அளித்திருப்பதன் மூலமாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அடுத்த அமைச்சரவை மாற்றத்தின் போதே அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்பார்ப்பு அதிகரித்திருப்பதுடன் அந்த எதிர்பார்ப்புக்கு சாதகமான பதிலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் இன்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் அளித்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார் ரித்தி.